பதிவு டைரக்டர் வெற்றிமாறன் சார் அவர்களுக்கு. உங்கள் மேலே எங்களுக்கெல்லாம் அவ்வளோ மரியாதை இருந்துச்சு. ஒரு நல்ல டைரக்டர், நல்ல திரைப்படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னைக்கு நீங்கள் வடை சென்னை மாதிரி படம் எடுத்தீங்களோ அன்னைக்கே பார்த்தோம்னா உங்கள் மேலே இருந்த ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே போயிருச்சு. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க துரந்தரை வந்து ஒரு புரபகண்டா மூவி, அதாவது பணம் மதிப்பிழப்பு சமயத்தில் வந்து எத்தனை பேர் உயிர் போச்சு தெரியுமா, இதனால யாருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நிறைய வார்த்தையில் நீங்கள் கமல் சார் பேசுகிற மாதிரி புரியாத மாதிரி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் என்னதான் கமல் சார் மாதிரி புரியாத மாதிரி பேசினாலும் அதுக்கு அர்த்தம் எங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் துரந்தர் ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் மூவியை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நீங்களாம் ஒரு நல்ல டேரக்டர், கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். அந்த படத்தில் என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த படத்தை வந்து புரபகண்டா அப்படின்னு சொல்கிறதவே வந்து இந்த வார்த்தையே தவறான வார்த்தை. உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாமே வந்து கேரளா ஸ்டோரி புரபகண்டா, காஷ்மீர் ஃபைல்ஸ் புரபகண்டா, உதய்பூர் ஃபைல்ஸ் புரபகண்டா, பெங்கால் ஃபைல்ஸ் புரபகண்டா, உரி அது புரபகண்டா, ஆர்டிகல் 370 இது எல்லாமே புரபகண்டா மூவி. அது எப்படி சார் உங்களை மாதிரி ஆளுகளுக்கு மட்டுமே இது வந்து புரபகண்டா மூவியாக தெரியுது? அதில் என்ன சொல்ல வர்றாங்க? நம் நாட்டினுடைய பணம் அச்சிடப்படும் மிஷின் வந்து பாகிஸ்தானுக்கு வித்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, நம்முடைய மகாராஷ்டிராவில் இருந்து அதற்கு உண்டான பிரஷ் அண்டு அதாவது பிரஷ் அண்டு மை இது இரண்டுமே வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படுது. அதன் மூலமாக பணம் அச்சடிக்கப்பட்டு நம் நாட்டுக்குள்ளே வந்து கள்ளத்தனமாக கள்ளப்பணம் ஊடுருவுது. இதனால் வந்து பிற்காலத்தில் இது வந்து நம்முடைய மத்திய அரசினுடைய உளவுத்துறை கண்டுபிடிக்குது. இந்த பணம் மட்டும் உள்ளே வந்திருந்தா நம் நாட்டினுடைய நிலைமை என்ன இருக்குன்னு தெரியுமா? என்னை விட உங்களுக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நிறைய பேர் லயனில் நின்று எத்தனை உயிர் போச்சுமா அப்படின்னு தெரியுறீங்க. தினம் தினம் குடிச்சிட்டு சாகிறவங்க எத்தனை பேர் தெரியுமா? தினம் தினம் ஆக்சிடென்ட் ஆகி, அதாவது மதுவால் நான் சொல்கிறேன், மதுவால் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆனவங்க எத்தனை பேர் தெரியுமா? மன உளைச்சலில் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எத்தனை பேர் தெரியுமா? இன்னைக்கு பெண்கள் விடுங்க, பெண்கள் பற்றியே நீங்கள் பேச வேண்டாம். ஏன்னா நீங்கள் சார்ந்திருக்கிற கட்சி வந்து அது மாதிரி. போன வருஷம் மழை வெள்ளத்தில் எத்தனை மனித உடல்கள் வந்து மழை தண்ணியில் மிதந்து வந்துச்சு, அது உங்களுக்கு தெரியுமா? அப்பெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் தானே இருந்தீங்க. அன்னைக்கெல்லாம் நீங்கள் வாயவே திறக்கலை. ஒரு தேசபக்தி படம், ஒவ்வொரு இந்தியரும் பார்க்க வேண்டிய படம், அப்படிதான் வந்து எல்லா மக்களுமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பராசக்தியை வந்து இங்கே எல்லாரும் வந்து அடித்து துரத்தி விட்டாங்க. ஏன்னா அதுதான் புரபகண்டா மூவி. ஆனால் அது மாதிரி படங்களுக்கு வந்து நீங்கள் துணை நிற்கிறீங்க. ஒரு மக்களுக்கு வந்து இதெல்லாம் நடந்திருக்கு, இது வந்து ஒரு மூவியாக ஒரு திரைப்படமாக மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேரும்போது உங்களால் தாங்கிக்க முடியலை. இன்னைக்கு பாகிஸ்தான்காரன் சொல்கிறான், லயாரியை வச்சு நீங்கள் இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கீங்க, 10 நாளில் 1500 கோடி நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க, அதில் பாதி பணத்தை எங்களுக்கு கொடுங்க, எங்களுடைய லயாரியை வந்து நீங்கள் மாற்றி காட்டுங்க, நாங்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்கோம், ஆதித்யா தார் சார் எங்களுக்கு அதில் பாதி பணத்தை கொடுத்து எங்களுடைய லயாரி மக்களை வந்து நீங்கள் முன்னேற்றுங்க, லயாரியை வந்து டெவலப் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் இயக்குனருக்கும் வந்து லயாரி மக்கள், பாகிஸ்தான் மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அதில் நடித்த மேஜர் இக்பால், மிகப்பெரிய நடிகர் அர்ஜுன் ராம்பால் அவர்கள் அந்த 26/11 மும்பை அட்டாக் சமயத்தில் நமக்கு எந்த அளவுக்கு வலி இருந்துச்சு தெரியுமா? அந்த ஷூட்டிங்கை வந்து அங்கே பக்கம் ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டு இருக்கு டிவியில். அதை வந்து எங்களால் ஷூட் பண்ண முடியலை, நிறைய டேக் வாங்கினார். அவர் வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு, என்னால் அந்த சீனில் நடிக்க முடியல, அங்கே வந்து நம் மக்கள் இறந்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி எங்களால் கொண்டாட முடியும்? அவர் நடிக்கும் போதுமே வந்து தான் ஒரு இந்தியராகத்தான் தன்னை உணர்ந்திருக்காரு. 20 கோடி ரூபாய் அந்த படத்துக்கு அவர் சம்பளம் வாங்கினாலுமே, சம்பளம் வாங்கிட்டோம்ல, என்னத்தையாவது நடிச்சு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு அவர் நினைக்கல. அந்த அவ்வளோ டேக் வாங்கி அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் பண்ணும்போதுமே வந்து அவர் சொல்லியிருக்காரு, என்னை வந்து நீங்கள் க்ளோஸில் காட்டாதீங்க அப்படின்ட்டு. ஒரு சில ஜூம் பண்ணி மக்கள் காட்டுறாங்க, முகத்தில் வந்து அவ்வளோ வருத்தம். அப்படி இருந்துமே அவர் அதை வந்து நான் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி எங்களால் எடுக்க முடியும்னு வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. இதுதான் சார் தேசபக்தி. ஏடிஎம் வாசல் லைனில் எத்தனை பேர் நின்று சார் இறந்தாங்க, கணக்கு வேண்டாம் சொல்லுங்க. டிமானிட்டேஷன் மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தா நீங்கள் அந்த ஒரு லைனில் நின்றுப்பீங்க பிச்சை எடுக்க, நான் ஒரு லைனில் பிச்சை எடுக்க நின்றுப்பேன், அதுதான் நடந்திருக்கும். அதை வந்து நம்முடைய மத்திய அரசு தங்களுடைய உளவுத்துறை மூலமாக கண்டறியப்பட்டு நம்ம நாட்டையே, நம் நாட்டு மக்களையே வந்து காப்பாற்றிருக்காங்க. இல்லாட்டி 140 கோடி மக்களுடைய நிலைமை இன்னைக்கு என்ன இருக்கும்? இந்த படத்தில் எந்த இடத்துலையுமே பார்த்தோம்னா கட்சி சார்பாக ஒரு சீன் கூட சொல்லவே முடியாது. அதாவது இன்னைக்கு இருக்கும் மத்திய அரசை சப்போர்ட் பண்ணி கூட ஒரு வார்த்தை இல்லை. இந்த படத்தில் அவ்வளோ வன்முறை காட்சிகள் இருக்கும். அப்போ கூட எல்லாரும் வந்து ஏன் ஜனநாயகத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல, இந்த படம் வெளியே வந்துருச்சு. ஏன்னா அந்த படம் முழுக்க ஒரு சில 2 சீன் மட்டும்தான் நம்ம இந்தியாவில் எடுத்திருக்காங்க. மற்ற எல்லா படம் நடக்கிறது ஃபுல்லாகவே வந்து பாகிஸ்தான் மக்களுடைய வாழ்க்கை முறை. இதை பார்த்துட்டு பாகிஸ்தான் மக்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இந்த படத்தில் காமிச்சிருக்கிறது கொஞ்சம் தான் அப்படிங்கிறாங்க. அதாவது ரஹ்மான் டகாயத் கேரக்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து இவங்க காமிச்சிருக்கிறது பாதி தான் காமிச்சிருக்காங்க. இதை விட கொடூரமான ஒரு
மனுஷன் தான் ரஹ்மான் டக்காயத் அண்டு உஜய் டக்காயத் அப்படின்ட்டு. அவங்க வீட்டு முன்னாடி சிம்பிள் போட்டு வச்சுருக்காங்க, ஒரு 66 சிம்பிள். மிகப்பெரிய சாதனை செஞ்ச மாதிரி அந்த ஆளுக்கு என்னன்னைக்கு தோணுது அப்போல்லாம் வந்து ஒரு சிம்பிள் வரைவாப்பலையாம். அதை ஃபுல்லாகவே பாகிஸ்தான் மக்கள் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் வரும், ஜமாலி ஜமீல் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அதே கேரக்டர் அங்கே பாகிஸ்தானில் இன்னைக்கு இருக்காரு, நஃபீல் கபூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ. அவர் வந்து துரந்தர் 1 வரும்போது ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு தந்திரமான அரசியல்வாதியாக ஒரு இந்திய டைரக்டர் காமிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ரீல்ஸ் எல்லாம் போட்டு மனுஷன் கொண்டாடி தீத்துட்டாரு. செகண்ட் 2 வந்தோடனே அப்படியே ஆப்சென்ட் ஆயிட்டாரு. என்னடா என்னை போய் நீங்கள் இப்படி காமிச்சு வச்சிருக்கீங்க, உங்களை நான் எவ்வளோ நல்லவேன்னு சொல்லி தானடா நான் போன ஃபர்ஸ்ட் மூவிலலாம் சொன்னேன், செகண்ட் மூவில என்னை இப்படி காமிச்சிட்டீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு முந்தா நாள் நம்முடைய இந்திய யூடியூபருக்கு ஒரு எம்எல்ஏ வந்து பாகிஸ்தான் எம்எல்ஏ பேட்டி கொடுக்குறாரு, என்னை போய் இப்படி காமிச்சிட்டீங்களேப்பா அப்படின்னு. அந்த கேரக்டர் ஜமாலி ஜமீலினுடைய கேரக்டர் மக்கள் யாரும் ரிவீல் பண்ண வேண்டாம். மக்கள் போய் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்கட்டும். ஏன்னா இப்படிப்பட்ட ஆட்கள் எதிர்க்கும் போது தான் இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிறணும். வடநாட்டு பக்கம்லாம் பார்த்தா இன்னைக்கு மதர்சா பிள்ளைங்க அந்த படத்தை கூட்டமாக போய் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த மதர்சா பிள்ளைங்க சொல்கிறாங்க இது எப்படி ப்ரொபகண்டா மூவின்னு சொல்கிறாங்க. எங்கள் நாட்டு ஆள் இன்னொரு நாட்டில் போய் உழவு வேலை பார்க்குறாரு, எங்களை காப்பாற்றிருக்காரு. நாங்கள் துரந்தர் 1 பார்த்தோம், இப்போ துரந்தர் 2மே நாங்கள் தியேட்டரில் வந்து பார்க்குறோம், எல்லாரும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மதர்சா பசங்க இன்னைக்கு இருக்கும் ஜென்ஜி பசங்க சொல்கிறாங்க. சார் இந்த அளவுக்கு ஒரு படம் மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு. ஆனால் நீங்கள் வட சென்னையில் எப்படி எடுத்து வச்சுருந்தீங்க, மானா தேனா சூனா எல்லா நாவும் யூஸ் பண்ணி ஒரு படம் எடுத்து வச்சிருக்கீங்க. என்னைக்காவது அந்த வட சென்னை மக்களை நல்லவங்கள நீங்கள் படத்தில் காமிச்சிருக்கீங்களா? அந்த மக்கள் வருத்தப்படுறாங்க, அவங்களுக்கு திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவங்களும் டாக்டர்ஸ் ஆகணும், இன்ஜினியர்ஸ் ஆகணும், அவங்களும் மிகப்பெரிய பதவிகளில் வரணும். அவங்களுக்கு கொஞ்சமாவது நல்லா காமிங்க சார். பொதுமக்கள் யாருமே வந்து பணம் மதிப்பிழப்பு சமயத்தில் வந்து தங்களோட உயிரை இழக்கலை, ஏடிஎம் வாசலில் போய் நிற்கலை, பேங்க் வாசலில் நிற்கலை. வசதியான பணக்காரங்களும் தொழிலதிபர்களும் அரசியல்வாதிகளும் இந்த மக்களை உனக்கு 1000 ரூபாய் தரேன் 2000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பணத்தை மாற்றுறதுக்காக ஒரு ஏடிஎம் மிஷினாகத்தான் யூஸ் பண்ணாங்க. அப்படியாப்பட்ட மக்கள் தான் அவங்க உடல்நல சரியில்லாமல் அங்கொன்று இங்கொன்று இறந்தாங்க. அதுக்காக மத்திய அரசுலாம் பொறுப்பேற்க முடியாது சார். இங்கே சொல்கிறீங்களா இன்னைக்கு இங்கே நடக்கிற சட்ட ஒழுங்குக்கு எல்லாமே வந்து மாநில அரசை குறை சொல்லாதீங்க, அதே மாதிரி இந்த மத்திய அரசெல்லாம் குறை சொல்ல முடியாது. முதல்ல நீங்கள் இந்த படத்தை பாருங்க, படத்தை பார்த்துட்டு 2வது நீங்கள் கருத்து சொல்லுங்க. எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு படத்தை பார்க்காம கருத்தே சொல்லாதீங்க. அரசியல்வாதிகளும் தொழிலதிபர்களும் டாக்ஸ் கட்டாம கோடி கோடியா கருப்பு பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தான் வந்து பணம் மதிப்பிழப்பு வந்து ஆப்படிச்சது. சாதாரண மக்களுக்கு எந்த விதமான பாதிப்புமே இல்லை. எங்க ஊர் பக்கம் வயல்கள்லையும் தோட்டங்கள்லையும் மூடியா பணம் கிடந்துச்சு, எரிச்சு போட்டிருந்தாங்க. அதை கூட மக்களுக்கு இந்த நீ ஒரு 10,000 நீ ஒரு 20,000 மட்டும் ஏழைப்பட்ட மக்களுக்கு யாருக்குமே கொடுக்க மனசு வரல. அதே மாதிரி பார்த்தோம்னா ஏதோ ஒரு ஊர்ல வந்து பணத்தை மிஷின்ல விட்டு அரைச்சு தள்ளி விட்டுருந்தாங்க. அப்படி பணத்தை வந்து எரிப்போம், கீழே கொட்டுவோம், அரசு தள்ளுவோம். ஆனால் மக்களுக்கு வந்து நாங்கள் 10 ரூபா கொடுக்க மாட்டோங்கிற மனநிலையில தான் இன்னைக்கு பணம் சம்பாரிச்சு, அதாவது தீய வழியில் பணம் சம்பாரிச்சவங்களுக்கு அந்த மனநிலை இருக்கு. அப்படியாப்பட்ட ஆட்கள் தான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சாதாரண மக்கள் யாருமே வருத்தப்படல. எந்த வீட்டில் இன்னைக்கு 10,000 20,000 வந்து வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மிடில் கிளாஸ் மக்களும் அதுக்கு கீழே இருக்கிற மக்களும். இந்திய மக்கள் இந்த படத்தை வந்து மனசார ஏற்றுக்கிட்டாங்க. பாகிஸ்தான் மக்கள் அதை விட எங்களுக்கு பணம் விடுறா, இந்த பணத்துலேருந்து ப்ராஃபிட்ல எங்களுக்கு பங்கு விடுறான்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. துரந்தர் 1 வந்துருச்சு, துரந்தர் 2 வந்துருச்சு, துரந்தர் 3மே வந்து ஜூன் மாதம் வெளியே வரப்போகுது. அதனால் கதறதை விட்டுட்டு நல்ல டைரக்டராக ஒரு பொறுப்பான டைரக்டராக இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா உங்களை மாதிரி நல்ல டைரக்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து எங்களுக்கு பெருமையாக ரொம்ப நாளாக ரொம்ப ரசித்த டைரக்டர் நீங்கள். உங்களுடைய படங்கள் அவ்வளோ நல்லா இருக்கும். அதனால் அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் தயவு செய்து கேட்காதீங்க. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.